என்ன பேசுறதா வறுக்கிறது. அடுப்பு வந்து நல்லா எரியணும். ஃபஸ்ட்டு டைம் களி நல்லா ஃபஸ்ட்டே நல்லா வெந்துக்கணும். ஃபஸ்ட் டைமே நல்லா திருப்பிட்டோமா கட்டி விழாமல் நல்லா கிளறிட்டே இருந்தோம்னா சரியாயிடும். பருப்பு கட்டி விழா அனல் இதே அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். அனல் இல்லைன்னா களி நல்லாவே இருக்காது. அடி பிடிக்காமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிண்டணும். ஃபஸ்ட் டைமே நல்லா கிண்டணும். கட்டி விடாமல் கிண்டணும். எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும்? இதில் வந்து 1 கப் தண்ணி இருக்கும். 1 கப் தண்ணிக்கு எவ்வளோ மாவு? 1.5 கப் மாவு. 1 கப்பு தண்ணி இருக்கும். 1.5 கப் மாவு போட்டிருக்கேன். அனல் அந்த அளவுக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு பரட்டி இருக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிட்டே இருக்கணும். களி நல்லா வேகிற வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றி அப்பப்போ பாரு எப்படி சத்தம் கேட்குது வேகிறது. இந்த அளவுக்கு வேகணும். அனல் இருந்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் வேக விடலாம். கொஞ்சம் அதுக்கப்புறம் விடாமல் கிளறிட்டே இருக்கணுமா? விட்டா என்னன்னா அடி பிடிச்சிரும், அப்படியே தீஞ்சிரும். அந்த ஒரு வாசம் வரும் தீஞ்சு போனால். அதை கிளறிட்டே இருக்கிறோம். இப்போ மறுபடியும் அந்த தண்ணி வந்து அந்த களி கூட கலந்து களி பதத்துக்கு வந்திருக்குது. ஆனால் இன்னும் தண்ணி 2-3 டைம் தண்ணி ஊற்றி கேப்பிட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். 1/2 மணி நேரம் பக்கமாக கிண்டணும். அப்போ தான் களி நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்ச நேரம் கிண்ணமா, இப்போ மறுபடியும் தண்ணி ஊற்றணும்.
3 கரண்டி ஊற்றிக்கலாம் அல்லது 4 கரண்டி ஊற்றிக்கலாம். வேகிறதுக்கு பொறுத்து கலந்துக்கோ. கொஞ்சம் பரட்டி விடலாம். அடியில் ஆனதும் வேகுதா? முன்ன ஒரு டைம் தண்ணி ஊற்றி வேக வச்சோம், இப்போ ஒரு டைம். இந்த மாதிரி 3 டைம் 4 டைம் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். இங்கே நில்லு. இந்த நில்லு. தண்ணி ஊற்றிருக்கோம். அம்மா என்ன செய்கிறாங்க? அம்மா என்ன செய்கிறாங்க? களி. 3வது இது வந்து 3வது டைமாக தண்ணி ஊற்றுறேன். நல்லா கெட்டியானதும் ஊற்றணுமா? ஆமாம், நல்லா கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் வெந்துருச்சு வேக வைக்கிறதுக்காக தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். எந்த டைமில் ஊற்றணும்? நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். வேக வைக்கிறதுக்காக கேப்பாக விட்டு தண்ணி ஊற்றுறோம். இப்போ வேகும். பாரு, இப்போ 3வது டைம் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதுக்கப்புறம் ஒரு பதம் தெரியுதுல்ல? இதுவே போதும். ஆனால் இன்னும் ஒரு டைம் 2 டைம் தண்ணி ஊற்றி வேக வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். அதனால தான் நரன்னு இல்லாமல் சாஃப்டாக இருக்குது களி. தண்ணி கம்மியாக இப்போ 3 டைம் மட்டும் தண்ணி ஊற்றி கிண்டனோம்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். 4 டைம் 5 டைம் தண்ணி ஊற்றி கிண்டனோம்னா அந்த ஒரு தோசை பதத்தில் கொஞ்சம் நல்லா கொல்லன்னு கொஞ்சம் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கெட்டியாக இருந்தால் புட்டு சாப்பிடணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கொஞ்சம் கொல்லன்னு கிண்டனோம்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இவ்வளோ கெட்டியானதும் தண்ணி ஊற்றணுமா? இது 4வது முறையாக தண்ணி ஊற்றுறேன். இல்லை தண்ணி களி கொஞ்சம் நல்லா இணக்கமாக வரணுங்கிறதுக்காக. நம்ம எந்த அளவுக்கு கெட்டியாக சாப்பிட்றோம்னா இதோடய நிறுத்திக்கலாம். இன்னும் கொஞ்சம் இணக்கமாக சாப்பிட்ணுன்னா இன்னும் ஒரு டைம் கூட கிண்டிக்கலாம். கொஞ்ச நேரம் இப்படியே கொதிக்க விட்டுறலாம். கொதிக்க விடலாம். இப்போவே தெரியும் பார்த்தியா? இதோட செரிமானத்தன்மை சரி, ராகிக்கு செரிமானத்தன்மைக்கு நம்ம என்னென்ன கூட சேர்த்து சாப்பிட்லாம்? குழம்பு தானே. நாங்கள் வந்து கீரை குழம்பு சாப்பிடுவோம். இதுக்கு நான்வெஜ் சாப்பிட்றவங்க சேர்த்து சாப்பிடுவாங்க. அது கொஞ்சம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை விடவே கீரை தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தெரியுது பார்த்தியா? இது முன்னமே போதும், இதோடையும் போதும். இன்னும் நல்லா எனக்குமா அந்த அல்வா பதத்துக்கு வரணும்னா இப்போ ஒரு டைம் தண்ணி ஊற்றி கிண்டிக்கலாம். இதோட போதும். களி கிண்டுறப்ப விட்டுட்டுலாம் போகக்கூடாது, அப்படி கெட்டி ஆயிரும். அது மூட்டு போடுற வரைக்கும், அது உருண்டை பிடிக்கிற வரைக்கும்
எந்திரிச்சு போகக்கூடாது, கழுகிட்டே தான் இருக்கணும். சரி கிண்டிட்டோம் அவ்வளோதான் இப்போ வேலை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகக்கூடாது. அது உருண்டை வந்து பிடிக்க முடியாது, கெட்டியாயிடும். கடைசி வரைக்கும் அடுப்பு வந்து நம்மளுக்கு எரிஞ்சிகிட்டே தான் இருக்கணும். கொஞ்சம் அதிகமாக தான் எரியுது, இது வந்து தீ பிடிச்சிடும், அடியில் பிடிச்சிரும். அதனால் கிண்டிகிட்டே இருக்கணும். ரொம்ப கொஞ்சம் குறைச்சிடலாம் அனல். அவ்வளோதான், செஞ்சு முடிச்சாச்சு. எடுத்துக்காட்டு எந்த அளவு வரும்போது நிறுத்தலாம். இது வந்து கரண்டியில் எடுத்து போடும்போது தான் தெரியும் இந்த அளவுக்கு வந்து வேகணும்.